student, exercise 1.6, question number 2. Find the value of k. It's the equations, 3 equations நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கேக்கான வேல்யூ எந்த வேல்யூ இருந்துச்சுன்னா என்ன வேல்யூ கொடுத்தோம்னா நோ சொல்யூஷன் கிடைக்கும். கேக்கான வேல்யூ என்ன வேல்யூ கொடுத்தோம்னா யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். கேக்கான வேல்யூ என்ன வேல்யூ கொடுத்தோம்னா இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்த வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் மாற்றிடலாம். ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் மாற்றுறதுக்கு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருந்தால் ப்ராசஸிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட் கேயாக இருக்குது. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருக்குது. தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருக்குது. நம்ம தேர்ட் ரோவையும் இது R1, இது R2, இது R3. நம்ம தேர்ட் ரோவையும் ஃபஸ்ட் ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ R1 இன்டர்சேஞ்ச் R3, R1 இன்டர்சேஞ்ச் R3 பண்ணியாச்சு. R2வில் எந்த ப்ராசஸிங்குமே நடக்கலாம். R2 அப்படியே ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு டயக்னல் கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோ மாற்றணும். ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட். அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோ மாற்றணும். இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஜீரோ மாற்றலாம். அப்போ நான் R1ல் எந்த ப்ராசஸிங் நடக்காது, R2வில் ப்ராசஸிங் நடக்க போகுது. அப்போ R2 இம்ப்ளைஸ் R2 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. R1ல் என்ன இருக்குன்னு பாருங்கள், 1 இருக்குது. இங்கே R2லையும் 1 தான் இருக்குது. அப்போ R2வையும் R1ஐயும் சப்ராக்ஷன் பண்ணால் போதும். R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் R1. நெக்ஸ்ட்டு R3யை பார்க்கணும். R3 இம்ப்ளைஸ் R3 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. R3யில் K இருக்குது. R1ல் 1 இருக்குது. அப்போ மைனஸ் கேயால் R1 மல்டிப்ளை பண்ணால் அது ஜீரோவாக மாறிடும். மைனஸ் கே R1. R1ல் எந்த ப்ராசஸிங்கும் நடக்கலாம். R1 அப்படியே ரைட் பண்ணியாச்சு. R2லையும் R3லையும் நடக்கக்கூடிய ப்ராசஸிங்கை ரப்போ இருக்கா சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் R1. R2 ரைட் பண்ணுங்கள். R2 1 மைனஸ் 2K 1 மைனஸ் 2 மைனஸ் R1. R1 மைனஸால் வெளியில் பண்ணுங்கள். மைனஸ் 1 2 மைனஸ் K மைனஸ் 1. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 மைனஸ் 2K ப்ளஸ் 2 1 மைனஸ் K மைனஸ் 3. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R2வில் முடிஞ்சிருக்கு. அப்போ R2வில் ரைட் பண்ணிடலாம். 0 மைனஸ் 2K ப்ளஸ் 2 1 மைனஸ் K மைனஸ் 3. கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் R3யில் நடக்கக்கூடிய ப்ராசஸிங் R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் K R1. R3 ரைட் பண்ணிக்கோங்க. R3 K மைனஸ் 2 1 1. R1 மைனஸ் கேயால் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் K R1 மைனஸ் K 2K மைனஸ் K ஸ்கொயர் மைனஸ் K. இது சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 மைனஸ் 2K ப்ளஸ் மைனஸ் 2 இந்த இடத்துல மைனஸ் 2 ப்ளஸ் 2K இங்கே 1 மைனஸ் K ஸ்கொயர் 1 மைனஸ் K. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3யில் முடிஞ்சிருக்கு. அப்போ R3யில் இதை ரைட் பண்ணிடலாம். 0 மைனஸ் 2 ப்ளஸ் 2K 1 மைனஸ் K ஸ்கொயர் 1 மைனஸ் K. இப்போ இந்த ப்ராசஸிங்கில் லாஸ்ட்டாக உள்ளதை மாற்றிக்கலாம். கொஞ்சம் இதை மட்டும் ஆர்டர் வைஸாக மாத்திரம் என்ன வரும் பாருங்கள். ப்ளஸ் 2K மைனஸ் 2ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரோ எச்சலான் ஃபார்ம்னா ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஜீரோ மாற்ற நினச்சா மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஜீரோவாக மாற்றணும். அப்போனா R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸிங்குமே நடக்காது. R3யில் மட்டும் ப்ராசஸிங் நடக்க போது. அந்த R3னுடைய ப்ராசஸிங்கை மட்டும் ரைட் பண்ணிடலாம். R3 இம்ப்ளைஸ் R3 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. R3யில்
இந்த இடத்துல நம்ம மாற்றிருக்கோம். என்ன மாற்றிருக்குன்னா ப்ளஸ் டைமை ஃபஸ்ட்டாகவும் மைனஸ் டைமை செகண்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் R3 என்ன இருக்குது, 2k மைனஸ் கே மைனஸ் 2 இருக்குது, 2k மைனஸ் கே R3. நெக்ஸ்ட் R2 இருக்குது மைனஸ் 2k ப்ளஸ் 2. அப்போனா இங்கே ப்ளஸ் சிம்பிளாக இருக்குது, இங்கே மைனஸ் சிம்பிளாக இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து போதும் ப்ளஸ் R2. R3 நடக்கக்கூடிய ப்ராசஸிங்க ரஃப் ஒர்க்கா சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R3 இம்ப்ளைஸ் R3 ப்ளஸ் R2. R3 ரைட் பண்ணுங்க. R3 ரைட் பண்ணும்போது 0 minus 2 plus 2k 1 minus k square 1 minus k. next R2 ரைட் பண்ணிக்கலாம். R2ல 0 minus 2k plus 2 1 minus k minus 3. இதை சப்ராக்ஷன் பண்ணிடலாம். சப்ராக்ஷன் பண்ணும்போது இது 0 ஆயிரும். இங்கே இதில் ப்ளஸ் 2k மைனஸ் 2k 0 ஆயிரும். இங்கே மைனஸ் 2 ப்ளஸ் 2 0 ஆயிரும். அப்போ டோட்டலாகவே இது 0 ஆயிடுது. நெக்ஸ்ட் இதை சப்ராக்ஷன் பண்ணும்போது 1 மைனஸ் கே ஸ்கொயர் நெக்ஸ்ட் 1 மைனஸ் கே இருக்குது, அதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 1 மைனஸ் கே ஸ்கொயர் இந்த இடத்துல 1 மைனஸ் கே ஸ்கொயர் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது சேர்ந்தது ஒரு டைம், அப்போ ப்ளஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கணும். ப்ளஸ் நெக்ஸ்ட் இதில் ப்ளஸ் 1 மைனஸ் கே ப்ளஸ் 1 மைனஸ் கே. நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே 1 மைனஸ் கே இருக்குது, இங்கே 1 மைனஸ் கே இருக்குது, இங்கே மைனஸ் 3 இருக்குது. இதை எப்படி ரைட் பண்ண தெரியலனா 1 மைனஸ் கே ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மைனஸ் 3. இப்போ 1லேருந்து மைனஸ் 3 போச்சுன்னா மைனஸ் 2 கிடைக்கும். அப்போ மைனஸ் கே மைனஸ் 2 கிடைக்கும். இதிலேருந்து நம்ம மைனஸை காமன் எடுத்துனா கே ப்ளஸ் 2ன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இந்த பிளேஸில் நம்ம மைனஸை காமன் எடுத்து கே ப்ளஸ் 2ன்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். கே ப்ளஸ் 2. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் 1 மைனஸ் கே ஸ்கொயரு, அதுக்கப்புறம் 1 மைனஸ் கே இருந்தது. மைனஸ் சிம்பிள் இருந்தால் மைனஸ் கொடுத்துருப்போம், அடிஷன் இருந்தனால அடிஷன் கொடுத்துரும். இப்போ இதில் என்ன பண்ணால் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இது இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. இங்கே ஏக்கான வேல்யூ 1, பிக்கான வேல்யூ கே. ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலிருந்து ஃபார்முலா படி 1 ப்ளஸ் கே ஏ ப்ளஸ் பி. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பி வந்து 1 மைனஸ் கே. நெக்ஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் 1 மைனஸ் கே. இப்போ இது ரெண்டில் இருந்து 1 மைனஸ் கேயை காமன் எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் கேயை காமன் எடுத்துட்டோம்னா இந்த டைமில் 1 மைனஸ் கே போயிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா ப்ராக்கெட் சிம்பிள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட் சிம்பிள் 1 ப்ளஸ் கே இருக்குது, 1 ப்ளஸ் கே இருக்குது. நெக்ஸ்ட் இதுலேயும் இந்த 1 மைனஸ் கே போயிடும். ரிமைனிங் நமக்கு என்னன்னா ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் சிம்பிள். நெக்ஸ்ட் இங்கே வந்து ப்ளஸ் 1 இருக்குன்னு அர்த்தம் 1. நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் கே எப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட் ப்ராக்கெட் சிம்பிள், இந்த 1 ஆட் பண்ணால் 2ஆக கிடைக்கும். அப்போ இங்கே 2 ப்ளஸ் கே அல்லது கே ப்ளஸ் 2. இங்கே ஃபைண்ட் பண்ண இந்த வேல்யூவை இதுக்கு பதிலாக நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இப்படி ரைட் பண்ணிக்கினா நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ இந்த ப்ராசஸிங்லாம் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3ல் முடிஞ்சிருக்கு. அப்போ R3ல் இதெல்லாம் ரைட் பண்ணிடலாம். 0 தேர்ட் இதில் 1 மைனஸ் கே. நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் கே மல்டிப்ளிகேஷன் 2 ப்ளஸ் கே. லாஸ்ட்டில் நம்ம என்ன இருக்குன்னா மைனஸை காமன் எடுத்து கே ப்ளஸ் 2 இருக்கும், அல்லது 2 ப்ளஸ் கே எப்படி வேணால் ரைட் பண்ணிக்கலாம். மைனஸ் ஆஃப் கே ப்ளஸ் 2. செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு கீழே உள்ள எலமெண்ட்ஸை 0 மாற்றினாச்சு, 0 மாற்றியாச்சு. நமக்கு ரோ எச்லான் ஃபார்மெட் ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட். இது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக 0வாக மாறிடுச்சு. அப்போனா நம்ம ரோ எச்லான் ஃபார்மெட்டில் கொண்டு வந்துட்டோம். இனி நம்ம வந்து சப்டிஷன் நம்பர் 1ல் என்ன கேட்டிருக்கான்னு சொல்லி போயிடலாம். இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன்,
இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நோ சொல்யூஷனுக்கு போயிடலாம். நோ சொல்யூஷன் நம்ம ஃபைன் பண்ணோம்னா வந்து லாஸ்ட் நம்ம ஃபைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ் தான் A by Bங்கிற மேட்ரிக்ஸ். நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட்டி சொல்யூஷன் நம்ம ஃபைன் பண்ணோம்னா வந்து நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு தெரியணும். அந்த ஃபேக்டர்ஸை எடுத்து அதில் என்ன வேல்யூ கொடுத்தா 0 ஆகும், என்ன வேல்யூ கொடுத்தா 0 ஆகாது, நாட் ஈக்குவல் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட்டி சொல்யூஷன் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ நோ சொல்யூஷனுக்கு நமக்கான ஃபார்ம் என்ன இருக்கும்? நோ சொல்யூஷனா ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும், நோ சொல்யூஷனுக்கான ஃபார்ம்லா ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பினுடைய வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து நாட் ஈக்குவலாக இருக்கணும், நாட் ஈக்குவலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்போனா சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன் சொல்லி முடிப்போம். இப்போ ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பினுடைய வேல்யூவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாப்புல, வித்தியாசமாக இருக்கிறாப்புல நம்ம அந்த ஃபேக்டர்ஸ் எடுத்து அப்ளை பண்ணி பார்க்கணும். ஃபேக்டர்ஸ் எடுப்போம். 1 மைனஸ் கே, 1 மைனஸ் கே ஈக்குவல் 0. நெக்ஸ்ட் அடுத்தது 2 ப்ளஸ் கே ஈக்குவல் 0 ஃபேக்டர். இப்போ 1 கே அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் கே கிடைக்கும். அப்போ கேக்கான வேல்யூவை 1 அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 2 அந்த சைடு கொண்டு வருவோம். 2 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் கே எப்படி வச்சுக்கிடுவோம், 2 அந்த சைடு கொண்டா -2. இப்போ கேக்கான வேல்யூ 1ஆகவும் கேக்கான வேல்யூ -2ஆகவும் அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்ளை பண்ணால் இந்த வேல்யூ எப்படி மாறும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபேக்டர்ஸ் எடுத்தால் போதும், நம்ம இந்த 3 சொல்யூஷனுக்கான வேல்யூகளை நம்ம ஃபைன் பண்ணிடலாம். கே ஈக்குவல் 1 சொல்லி இந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்ப்போமே. அப்ளை பண்ணும்போது இங்கே மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், ஏ பை பிங்கிற மேட்ரிக்ஸ் இங்கே ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ கே ஈக்குவல் 1 சொல்லி ஒரு வேல்யூ எடுத்திருக்கோம், கே ஈக்குவல் -2 சொல்லி ஒரு வேல்யூ எடுத்திருக்கோம். கே ஈக்குவல் 1 அப்ளை பண்ணுவோம். கே இருக்கிற எல்லா இடத்துலையும் 1 அப்ளை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்பர் 1, நெக்ஸ்ட்டு -2, கே இங்கே இருக்குது, கே இங்கே இருக்கிற இடத்துல வந்து 1 கொடுத்துருவோம். 1 நெக்ஸ்ட்டு அந்த லைனை ஃபார்ம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 1 இருக்குது, 1 நெக்ஸ்ட்டு 0. நெக்ஸ்ட்டு கேக்கு போல் 1 கொடுத்தோம்னா 1 மைனஸ் 1உடைய வேல்யூ 0, 0வோட 2 மல்டிப்ளை பண்ணால் 0 தான். நெக்ஸ்ட்டு கேக்கு போல் 1 கொடுத்தோம்னா 1 மைனஸ் 1உடைய வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு -3, நெக்ஸ்ட்டு 0 இருக்குது, நெக்ஸ்ட்டு 0. நெக்ஸ்ட்டு கேக்கு போல் இங்கே 1 இருக்குது, கேக்கு போல் 1 கொடுத்தோம்னா 1 மைனஸ் 1உடைய வேல்யூ 0, 0வோட இதை மல்டிப்ளை பண்ணால் 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கேக்கு போல் 1 கொடுத்தோம்னா மைனஸ் அப்படி இருக்கட்டும், கேக்கு போல் 1 கொடுத்தோம்னா 1 + 2னுடைய வேல்யூ -3ஆக மாறிடும். கேக்கு போல் 1ங்கிற வேல்யூ அப்ளை பண்ணும்போது நமக்கு ரோ ஆஃப் ஏ பை பினுடைய வேல்யூ இது கிடச்சிருக்குது. இப்போ இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது உள்ள ரோ ஆஃப் ஏ. ரோ ஆஃப் ஏல எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது R1, இது R1, இது R2, இது R3. எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குது? ஒரே ஒரு நான்-ஜீரோ ரோ மட்டும்தான் இருக்குது, மித்தது எல்லாமே 0 ரோஸ் ஆயிடுது. அப்போ ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ 1 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ரோ ஆஃப் ஏ பை பிங்கிற மேட்ரிக்ஸை பார்ப்போம். ரோ ஆஃப் ஏ பை பி மேட்ரிக்ஸ்னால் இந்த ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸ் எடுக்கணும். இப்போ இதில் இது ஃபுல்லாக சேர்ந்தது R1, இது ஃபுல்லாக சேர்ந்தது R1. நெக்ஸ்ட்டு இது R2, நெக்ஸ்ட் இது R3. அப்போனா இதில் எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குது? இது ஒரு நான்-ஜீரோ ரோ, இது ஒரு நான்-ஜீரோ ரோ, இது ஒரு நான்-ஜீரோ ரோ. அப்போ எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குன்னா 3 நான்-ஜீரோ ரோஸ் இருக்குது. ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பினுடைய வேல்யூ நமக்கு 3 கிடச்சிருக்கு. ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பினுடைய வேல்யூவும் எப்படி இருக்கு அப்படின்னா நாட் ஈக்குவலாக இருக்குது. ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பினுடைய வேல்யூவும் நாட் ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன். அப்போ நமக்கு நோ சொல்யூஷன் வரணும். நோ சொல்யூஷன் வரணும்னா இந்த ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். அந்த ஃபேக்டர்ஸ் நம்ம கே ஈக்குவல் 1 கொடுத்தாலே போதும், நமக்கு நோ சொல்யூஷன் கிடைச்சிரும். அப்போ நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். இதெல்லாம் ரப்போ இருக்குது, தேவைன்னா ரைட் பண்ணிக்கலாம், தேவையில்லாட்டி நீங்கள் விட்டுடலாம். ஆனால் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இதை எழுத வேண்டிய தேவையில்லை. இந்த சைடில் உள்ளது ரைட் சைடு உள்ளது எக்ஸாமுக்கு கண்டிப்பாக எழுத வேண்டிய தேவையில்லை. நோ சொல்யூஷனுக்கான ஆன்சரை ரைட் பண்ணலாம். இஃப் கே ஈக்குவல் 1 இருந்தால், இஃப் k ஈக்குவல் 1, k ஈக்குவல் 1 இருந்தால்
ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் 1 கிடைச்சது. ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூ ஈக்குவல் 3 கிடைச்சது. இப்போ கண்டிஷன் நம்ம எழுதலாம். ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் சேமாக இல்லை, நாட் ஈக்குவலாக இருக்குது. இப்போ சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன் அவங்க கொடுத்துட்டாங்க, அது எழுத வேண்டிய தேவையில்லை. நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 2 யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷனாக இருக்குன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் சேமாக இருக்கணும். நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே நம்ம கொடுத்ததில் என்ன கொடுத்துருக்கோம்னா வந்து கே ஈக்குவல் 1 கொடுத்தா இதெல்லாம் 0 ஆயிடுது. அதாவது இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே 0 ஆயிடுது. இப்போ கே ஈக்குவல் 1 கொடுக்காமல் இருந்தால் இதெல்லாம் 0 ஆகாது. சப்போஸ் கே ஈக்குவல் 2 -2 கொடுத்தாலும் இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். அப்போ இருக்கக்கூடிய இந்த ரோ ஃபுல்லாக 0 ஆகும், இந்த ரோ ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போனா இங்கே ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ பை பியினுடைய வேல்யூவும் சேமாக தான் கிடைக்கும். ஆனால் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷனுக்கு அது போயிடும். அதனால இங்கே என்ன பண்ண போகிறோம்னா யூனிக் சொல்யூஷனுக்கு இந்த இடத்துல கே ஈக்குவல் 1 சொல்லி கொடுத்தோம்ல, கே ஈக்குவல் 1, கே ஈக்குவல் -2 ஃபேக்டர்ஸ் எடுக்கும்போது நமக்கு கிடைச்ச வேல்யூ இதுதான் நமக்கு கிடைச்ச வேல்யூ. இப்போ இது நாட் ஈக்குவல் 1, நாட் ஈக்குவல் -2ன்னு கொடுத்துருவோம். அப்படின்னா கேக்கு பதிலாக 1 கொடுக்கக்கூடாது, ஆனால் கேக்கு பதிலாக -2 கொடுக்கக்கூடாது. வேறு என்ன வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். சப்போஸ் கேக்கு பதிலாக நீங்கள் ஒரு 5ஓ இல்லாட்டி ஒரு 6ஓ எதை வேணாலும் கொடுத்து பாருங்களேன். இப்போ நான் கொடுக்குறேன் இஃப் கே ஈக்குவல் 5ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். 5ன்னு சொல்லி அப்ளை பண்ணி பார்த்தலாம். அதில் ஏ பை பிங்கிற மேட்ரிக்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. எனி வேல்யூ எந்த வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். கேக்கு போல 1 கொடுக்கக்கூடாது, -2 கொடுக்கக்கூடாது. ஆனால் என்ன வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மேட்ரிக்ஸில் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். இந்த மேட்ரிக்ஸில் நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 -2 கேக்கு போல 5 கொடுத்தோம்னா இங்கே 5 ஆயிடுது, 5. நெக்ஸ்ட்டு 1, நெக்ஸ்ட்டு 0 கேக்கு போல் இங்கே கேக்கு போல் 5 கொடுத்தோம்னா 1 - 5. அப்போ என்ன வரும், நான் வந்து இங்கே 2 இருக்குது ஆல்ரெடி, -4. அப்போ -8 மாறிடுது. அந்த பிளேஸ் எப்படி மாறினா -8. நெக்ஸ்ட்டு கேக்கு போல் இங்கே 5 கொடுத்தோன்னா 1 - 5, 1 - 5. அப்போ இந்த இடம் -4 மாறிடுது. நெக்ஸ்ட்டு -3, நெக்ஸ்ட்டு 0 0 கேக்கு போல 5 கொடுத்தோம்னா இங்கே 1 - 5, இங்கே 2 + 5. இப்போ இதை சப்ராக்ஷன் பண்ணால் -4 கிடைக்கும், இதை ஆட் பண்ணால் 7 கிடைக்கும். அப்போ வேல்யூ நமக்கு என்ன -28 கிடைக்குது, -28. நெக்ஸ்ட்டு கேக்கு போல் 5 கொடுத்தனா 5 + 2 வெளியே 7 மாறிடுது. அப்போ -7 கிடைக்குது. இது நம்ம வந்து கேக்கு போல் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஏதோ ஒரு வேல்யூ, நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். கே பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். இங்கே கே பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ரியல் நம்பரில் என்ன வேல்யூ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். எடுக்கும்போது இது பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ரோ ஆஃப் ஏ நம்ம ஃபைன் பண்ண கிடைக்குது. ரோ ஆஃப் ஏயை ஃபைன் பண்ணால் 3 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ரோ ஆஃப் ஏ பை பியை ஃபைன் பண்ணால் கிடைக்குது. ரோ ஆஃப் ஏ பை பியை ஃபைன் பண்ணாலும் நமக்கு 3 கிடைக்குது. அப்போனா ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் சேமாக கிடைக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷன் சேம்னா 3 கிடைக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனுக்கு சேமாக இருக்குது. அப்போனா சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன். அப்போனா நம்ம எடுத்துக்கிட்ட கண்டிஷன் ஆன்சருக்கு போயிடலாம். இதெல்லாம் ரப்பு இருக்குது, உங்களுக்கு புரியணும், அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணுங்கிறதுக்காக ரைட் பண்ணியிருக்கேன். தேவைன்னா ரைட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுலாம். இப்போ நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். இஃப் k not equal 1, k not equal 1, comma
கே நாட் ஈக்குவல் -2. இந்த வேல்யூ கொடுத்தோம்னா எப்படி வந்துச்சுன்னு சொல்லி இதை தவிர வேறு வேல்யூ கொடுக்கும்போது எப்படி வந்துச்சுங்கிறத சைடில் ரெக்வொர்க்கு எழுதியாச்சு. அப்புறம் நம்ம டைரெக்டாக ஆன்சர் எழுதலாம். ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ 3 கிடைச்சது. நெக்ஸ்ட் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் 3 கிடைச்சது. லாஸ்ட்டை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் சேமாக 3 கிடைச்சிருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷன் number of unknown solution. அதனால system is consistent unique solution. Next subdivision number 3 infinitely many solution. Infinitely many solution இருக்குன்னா கண்டிஷன் எப்படி இருக்கணும்னா ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் சேமாக இருக்கணும். ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை காட்டிலும் கம்மியாக இருக்கணும். அது 2ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். நம்ம இது வரைக்கும் ஃபைன் பண்ணதில் k ஈக்குவல் 1 கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைச்சது? நோ சொல்யூஷன் கிடைச்சது. k ஈக்குவல் 1 கொடுத்தோம்னா நோ சொல்யூஷன் கிடைச்சது. k ஈக்குவல் k வந்து நாட் ஈக்குவல் 1ஆவோ k வந்து நாட் ஈக்குவல் -2ஆவோ கொடுத்தோம்னா யூனிக் சொல்யூஷன் கிடைச்சது. இப்போ நம்ம என்ன கொடுக்காம இருக்கோம் அப்படின்னா வந்து k ஈக்குவல் -2 கொடுக்காம இருக்கோம். அந்த k ஈக்குவல் -2 மட்டும் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் வர்றதுக்கான பாசிபிள் இருக்கா இல்லையான்னு பார்த்துலாம். நம்ம எடுத்த ஃபேக்டர்ஸ் 2 ஃபேக்டர்ஸ் எடுத்து கேக்கான வேல்யூ 2 வேல்யூ ஃபைன் பண்ணோம். அதில் k ஈக்குவல் 1 கொடுத்தோம்னா நோ சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிது. நெக்ஸ்ட்டு k நாட் ஈக்குவல் 1ஆகவும் k நாட் ஈக்குவல் -2ஆகவும் கொடுக்கும்போது யூனிக் சொல்யூஷன் கிடைச்சிது. நெக்ஸ்ட் k ஈக்குவல் -2 மட்டும் நம்ம கொடுக்காம வச்சுருக்கோம். அதை அப்ளை பண்ணி பார்ப்போம். அதை அப்ளை பண்ணி எங்கே பார்க்கணும்? இந்த மேட்ரிக்ஸ் ஏ பை பிங்கிற மேட்ரிக்ஸில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணி சைடில் ரப்போ இருக்கா நம்ம ரைட் பண்ணிக்கலாம். k ஈக்குவல் -2ன்னு சொல்லி அப்ளை பண்ணுவோம். k ஈக்குவல் -2 அப்ளை பண்ணால் ஏ பை பிங்கிற மேட்ரிக்ஸை ரைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நமக்கு 1 -2 நெக்ஸ்ட்டு இந்த k ஈக்குவல் இங்கே -2 அப்ளை பண்ணால் அது -2ஆக மாறிடும். -2 நெக்ஸ்ட்டு 1 அப்படியே ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 0 நெக்ஸ்ட்டு கேக்கு போகலாம் -2 அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல கேக்கு போகலாம் ஆல்ரெடி 1 இருக்குது. -2 அப்ளை பண்ணால் இங்கே 2 மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இங்கே நெக்ஸ்ட்டு 2 இன்டு -1 கிடைக்குது. -1 அப்போ இது எப்படி மாறுது அப்படின்னா வந்து k ஈக்குவல் என்ன அப்ளை பண்ணியிருக்கோம்? நம்ம வந்து -2 அப்ளை பண்ணியிருக்கோம். கேக்கு போகலாம் -2 அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோன்னா k ஈக்குவல் -2 நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணோம்னா 2 ஆஃப் 1 ஆல்ரெடி ஒரு மைனஸாக இருக்குது. -2 அப்ளை பண்ணும்போது அது வந்து +2ஆக மாறிடும். அப்போ 2 இன்டு 3 வந்து நமக்கு வந்து வேல்யூ என்னென்னா 6ன்னு சொல்லி கிடைக்கும். இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய வேல்யூ எப்படி கிடைக்குன்னா 6ன்னு சொல்லி கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து கேக்கு போகலாம் -2 அப்ளை பண்ணால் இந்த இடத்துல 1 ஆல்ரெடி மைனஸாக இருக்குது. அப்போ -2 அப்ளை பண்ணால் +2ஆக மாறிடும். இப்போ அந்த இடம் எப்படி மாறினா 3ஆக மாறிடுது. நெக்ஸ்ட்டு -3 இருக்குது. -3 அப்படியே ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 0 0 அடுத்ததில் k ஈக்குவல் -2 அப்ளை பண்ணால் இங்கே 1 ஆல்ரெடி மைனஸாக இருக்குது. அப்போ +2ஆக மாறிடும். நெக்ஸ்ட் 2 இருக்குது. இந்த இடத்துல -2 அப்ளை பண்ணுவோம். -2 அப்ளை பண்ணால் 2 - 2 வேல்யூ 0 ஆயிரும். அப்போ டோட்டலாக இந்த இடம் 0 ஆயிரும் நமக்கு. அப்போ இதை ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே அப்ளை பண்ணும்போது -2 +2 2 - 2 வேல்யூ நமக்கு என்னன்னா -2 2 வேல்யூ நமக்கு வந்து 0ஆக மாறிடுது. அப்போ இந்த இடமும் 0ஆக மாறிடுது. நம்ம அப்ளை பண்ணி வந்த இந்த மேட்ரிக்ஸில் ரோ ஆஃப் ஏ எடுத்தோம்னா ரோ ஆஃப் ஏங்கிறது என்னது? இங்கே இருக்கிறதே ரோ ஆஃப் ஏ. இதே ரோ ஆஃப் ஏ. ரோ ஆஃப் ஏ எடுத்தோம்னா எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குது நமக்கு வந்து? இது ஒரு R1 நெக்ஸ்ட்டு இது R2 நெக்ஸ்ட் இது R3. எத்தனை நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ் இருக்குன்னா 1 2 இருக்குது. லாஸ்ட் ரோ வந்து நமக்கு 0 ரோவாக மாறுது. அப்போ 2 கிடைக்குது. நெக்ஸ்ட் ரோ ஆஃப்
ஏ பை பிங்கிற மேட்ரிக்ஸை ரைட் பண்ணலாம். ஏ பை பிங்கிற மேட்ரிக்ஸ் அந்த ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸ். இது R1, இது R2, இது R3. இப்போ எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷன் காட்டிலும் நமக்கு வந்து கம்மியாக இருக்குது. அதனால் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். நம்ம ஆன்சரை ரைட் பண்ணிக்கலாம். இந்த ரக்வருக்கு தேவைன்னா நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம். ஆன்சரை ரைட் பண்ணிடலாம். இஃப் கே ஈக்குவல் -2 இருந்தால் ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிதுன்னா ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் 2 ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூ என்ன கிடச்சிது, ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூ 2 கிடச்சிது. அப்போ நான் ஆன்சர் ரைட் பண்ணிடலாம். ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் சேமாக இருக்குது. ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை காட்டிலும் கம்மியாக இருக்குது. இதுதான் சப்டிஷன் நம்பர் 3க்கு தேவையான ஆன்சர். சப்டிஷன் நம்பர் 1, சப்டிஷன் நம்பர் 2, சப்டிஷன் நம்பர் 3ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா கேக்கான வேல்யூ என்ன ஃபைன் பண்ணால் நோ சொல்யூஷனாவோ யூனிக் சொல்யூஷனாவோ இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷனாவோ வரும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கேக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணால் கேக்கான வேல்யூ 1 அப்ளை பண்ணால் நோ சொல்யூஷன் கிடைக்குது. கேக்கான வேல்யூ நாட் ஈக்குவல் 1ஆவோ நாட் ஈக்குவல் -2ஆவோ இருந்தால் யூனிக் சொல்யூஷன் கிடைக்குது. கேக்கான வேல்யூ -2ஆக இருந்தால் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் கிடைக்குது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஒன்றுமில்ல, இந்த ஆன்சரை ஃபைன் பண்ணக்கு ஃபேக்டர்ஸ் எடுக்க தெரியணும். அந்த ஃபேக்டர்ஸை ஈக்குவல் பண்ணி அந்த வேல்யூகளை அப்ளை பண்ண தெரிஞ்சால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.